முருகப்பெருமானுக்கு உகந்த திதி அப்படின்னா அது வந்து சஷ்டி திதி தாங்க. நிறைய பேர் வந்து முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து முதல்ல சஷ்டி திதியை தான் வந்து தேர்வு செய்வாங்க. அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம், திருமண வரம் வேண்டும் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேற சஷ்டி திதி ரொம்பவுமே உகந்ததாக சொல்லப்படுதுங்க. நிறைய பேர் வந்து இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து சாட்சியா இருக்கிறாங்க. இது முற்றிலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்றது. நிறைய பேர் வந்து தேய்பிரை சஷ்டியை தான் பயன்படுத்துவாங்க. வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில குபேர யோகத்துடன் வாழ்வதற்கு குபேர சஷ்டியான இன்னைக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குபேர யோகத்தோட எல்லா செல்வ வளத்தோட சந்தோஷமா வாழலாம் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க குபேர சஷ்டி.